இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. இயல்புக்கு மீறிய எதுவுமே எதிர்பாராத முடிவை தரும் என்பதுதான் இயல்பு என ரீவைண்ட் செய்யப்பட்டு வருகிறது ஒற்றை பெண்குயினின் 40 நொடி கொண்ட வீடியோ. வெள்ளை மாளிகை வரை எதிரொலித்திருக்கும் இந்த வீடியோ தான் இன்றைய ட்ரெண்டிங்கும் கூட. எப்போதுமே கூட்டமாக இறை தேடும் இணக்கம் உயிரினங்களிடையே அதிகம். அதிலும் கடலிலும் கடலை ஒட்டி வாழும் உயிரினங்களுக்கு ஒற்றுமை உணர்வு கொஞ்சம் அதிகம்தான். அதில் குறிப்பிடத்தக்கவையாக டால்பின்களும் பெண்குயின்களும் உள்ளன. ஜெர்மனியை சேர்ந்த புகழ்பெற்ற ஆவணப்பட இயக்குனரான வெர்னர் ஹெர்சாக் கடந்த 2007ஆம் ஆண்டு வெளியிட்ட என்கவுண்டர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் என்ற ஆவணப்படத்தின் சிறிய துண்டு காட்சிதான் அது. கடுமையான சூழ்நிலை மாற்றங்களுக்கு ஆளாகி வரும் அண்டார்டிகா பகுதியில் கடந்த 2005-6 காலகட்டத்தில் ஒரு பெண்குயின் கூட்டம் உணவு நீர் உள்ள கடற்பரப்பை தேடி கூட்டமாக செல்ல ஒரே ஒரு அடேலி பெண்குயின் மட்டும் யாரும் எதிர்பார்க்காதபடி கூட்டத்திலிருந்து பிரிந்து பனிமூடிய நிலப்பரப்பு மற்றும் மலைகளை நோக்கி தனியாக நடந்தது. இது தன்னை அறியாமலேயே பெண்குயின் எடுத்த முடிவா அல்லது விரக்தியின் உச்சத்தில் எடுத்த வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் முடிவா என யூகிக்க முடியாத அளவிற்கு அந்த பெண்குயினின் நடத்தை இருந்தது. ஹே, அங்க போகாத, உன் வாழ்க்கை முடிந்துவிடும், போய் உன் கூட்டத்தோட சேர்ந்து கொள் என அந்த வீடியோவை பார்ப்பவர்கள் ஒவ்வொருவரும் கரிசனத்துடன் மனதிற்குள் வேண்டிக் கொள்ளும் அளவிற்கு இறுக்கமாக அந்த காட்சி இடம்பெற்றுள்ளது. அருகில் உள்ள கடலை விட்டுவிட்டு சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பனிமலையை நோக்கிய அந்த பெண்குயினின் பயணம் ஒரு பறந்து விரிந்த வெள்ளை நிலப்பரப்பில் ஒரு கருப்பு புள்ளியாக மறைகிறது. இது பெண்குயினின் தவறான முடிவு என்ற இறுக்க உணர்வை தரும் அதே நேரத்தில் அசாதாரணமான, விவரிக்க முடியாத பெண்குயினின் இந்த முடிவு தனித்துவிடப்பட்ட நிலையிலும் மன உறுதியுடன் நடக்கும் செயலாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய காலகட்டத்தில் இளைய தலைமுறையினரை தொற்றிக் கொண்டிருக்கும் மன அழுத்தம், அர்த்தமற்ற தேடல், பணிச்சுமை, தனிமை உணர்வு போன்றவற்றால் ஏற்படும் எங்காவது ஓடி போயிடலாமா என்ற உச்சபட்ச எதிர்மறை எண்ணத்தை முழுமையாக அப்படியே பிரதிபலிப்பதால் இதனை நிஹிலிஸ்ட் பெண்குயின் என அழைத்து வருகின்றனர். கிரீன்லாந்து நோக்கி டொனால்ட் ட்ரம்ப் அந்த பெண்குயினுடன் நடந்து செல்வது போன்ற ஒரு AI படத்தை வெள்ளை மாளிகை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளது. இது ட்ரம்பின் கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் என்ற நீண்டகால ஆசையை ஆசியமாக குறிப்பிடும் வகையில் உருவாக்கப்பட்டது. பெண்குயின் அமெரிக்க கொடியை ஏந்தியும் பின்னணி மலைகளில் கிரீன்லாந்து கொடி தெரியும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் கிரீன்லாந்தில் பெண்குயின்கள் இல்லை என்பதால் இந்த பதிவு பெரும் ட்ரோலிங்கிற்கும் கேலிக்கும் உள்ளானது. பலர் கிரீன்லாந்தில் பெண்குயின்கள் இல்லை என்று கிண்டலடித்தனர். மேலும் நிஹிலிஸ்ட் பெண்குயினை காப்பாற்ற ஐரோப்பியர்கள் துருவ கரடிகளால் ட்ரம்ப் மீது எதிர்த்தாக்குதல் நடத்தி பெண்குயினை பத்திரமாக மீட்பது போன்ற AI காட்சிகளும் வைரலாகியுள்ளன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.